விஜய் அவர்கள் வந்து இவரெல்லாம் எங்க ரஜினி அவர்கள் மாதிரி தான் இருக்க போறாருன்னு சொல்லும்போது கொடியும் அறிவிச்சு அதுக்கான வந்து ஒரு பாட்டும் வந்து இது பண்ணதுக்கப்புறம் அதில் இவ்வளோ வந்து ஒரு விமர்சனங்கள் இவர் இவ்வளோத்தையும் கடந்து இந்த அரசியல் எப்படி வந்து நிற்க போறாரு அப்படின்றது தெரியல சார். இல்லை, விஜய் அரசியலுக்கு வர வேண்டும். மக்கள் படுகிற துன்பங்களை துயரங்களை உணர்தல் வேண்டும். இதுவரை உணர்ந்திருக்க வாய்ப்பே இல்லை. முதல்ல அரசியலுக்கு வருகிற விஜய் பேசப்பட்டு பேப்பர் வச்சு படிக்கக்கூடாது. மக்கள் அங்கீகரிக்க மறுப்பார்கள். அவ்வளவு ஜாம்பவனாக இருந்து நாக்கை துருத்தி அரசியல் நடத்திய விஜயகாந்தியை இந்த மக்கள் தூக்கி வீசிய நாடு இந்த நான் தமிழர் நாடு. முதல்ல அதை விஜயெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏதோ குஸ்லி ஆனந்தை வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாரு. குஸ்லி ஆனந்துக்கும் விஜயனுடைய தந்தைக்கு மிகப்பெரிய போர்க்களம் வெடிக்க போகுது. நீங்கள் காத்துருங்க, மிகப்பெரிய யுத்தம் நடக்க போகுது. குஸ்லி ஆனந்த் இருக்கிற இடம் தெரியாமல் போகிறாரு. அவருடைய அரசியல் ஞானத்தை வச்சு இன்றைக்கி குஸ்லி ஆனந்த் தமிழர் கிடையாது. அது உங்களுக்கு தெரியுமா? எளிய மக்களும் வரையக்கூடிய அளவில் ஒரு கொடியை உருவாக்கணும். அதுதான் ராஜதந்திரம் சொல்லுவாங்க. இவர் ரெண்டு பக்கமும் யானை அப்படி அப்படி அப்படியே கத்துறது மாதிரி, காலை தூக்கிட்டு கத்துறது மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காரு. ரெண்டு காலில் யானை நின்றுட்டு இருக்குது. அந்த சின்னத்தை எப்படி வரைவான் எளியவர்? கஷ்டம் இருக்குல்ல. இடையில வந்து வெற்றி வாகை மலராக இருக்கக்கூடிய வாகை பூவை அவர் வைத்தார். தூங்கா வாகைன்னு அதுக்கு பேர். தூங்கு மூஞ்சி பூ இல்லை. தூங்கா வாகைங்கிறது ஒன்றத்துக்கும் பிரயோசனம் இல்லாத மரம். இப்போ அதில் வந்து இப்போ வாகை மலரை வெற்றி மலராக அவங்க சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஏன் தமிழர்களுடைய தேசிய பூவாக இருக்கக்கூடிய காந்தல் மலர் வைக்க வேண்டியதான்? ஏன் வைக்கலாம்? ஏன்னா மரணித்தவர்களுக்கு மரியாதை சூட்டுகிற மலராக இருக்கிறது அப்படிங்கிறதுக்காகவா? எதுக்கு இப்போ வாகைப்பு? நீங்கள் என்ன போர்க்களத்தில் போய் வெற்றி வர போகிறீங்களா? இந்த யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் கடல் கடந்து போய் ராஜராஜ சோழன் வெற்றி கொண்டதை போல வெற்றி வர போகிறீங்களா? போர்க்களத்தை பற்றி பொதுமக்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் நினைக்கிறீங்க? புறநானூற்று அடிப்படையில் தான் நீங்கள் கொடியை இன்னைக்கு உருவாக்கி காலாட்படை, குதிரைப்படையெல்லாம் இருந்துச்சு. அந்த படையை வில்லை அம்பை எய்து வச்சுக்கிட்டு தானே களத்தில் போய் செத்து போனான் தமிழர்கள். போர்க்களத்தில் வில்லையும் அம்பையும் பொறுத்துக்கிற அளவிற்கு ஒரு கொடியை உருவாக்கிக்கலாம். ஏன் போய் வரைய முடியாத யானையையும் உருவாக்க முடியாத அந்த நட்சத்திரங்களையும் வரையவே முடியாத அந்த வாகை பூவையும் ஏன் வைக்கணும்னு நான் கேட்குறேன். கொடி வடிவமைப்பே வந்து கோமாளித்தனமாக இருக்கிறது. அது தெளிவான கொடி இல்லை. ஒரு கொடி, நம்ம கொடி காலகாலத்துக்கு பறக்கிற கொடி. அது எப்படி இருக்கணும்? எப்படி அந்த கொடியை ஒரு கம்பீரம் இருக்கணும் அந்த கொடியில். நீங்கள் மேலே சிவப்பு, நடுவில் மஞ்சள், அழகாக கீழே சிவப்பு போட்டுருக்கு, நல்லா வரவேற்கத்தக்கது. இடையில வந்து வாகை பூ என்கிற ஒரு பூவை சொல்லி சுற்றி வர ஒரு 27-28 நட்சத்திரத்தை போட்டு கஜ கஜன்னு ஒரு கொடியை உருவாக்கி அதுவே பார்க்குறதுக்கு ஒரு அருவருப்பு இருக்கிறது. பிக் பேங் தமிழ் பிபிடி. விஜய் அவர்கள் வந்து இப்போ இந்த அரசியலுக்கு நுழைஞ்சு இப்போ வந்து வருவாரா மாட்டாரான்னு சொல்லி அவ்வளோ இதுக்கப்புறம் வந்துட்டார். கொடிக்கு இவரெல்லாம் எங்க ரஜினி அவர்கள் மாதிரி தான் இருக்க போறாருன்னு சொல்லும்போது கொடியும் அறிவிச்சு அதுக்கான வந்து ஒரு பாட்டும் வந்து இது பண்ணதுக்கப்புறம் அதில் இவ்வளோ வந்து ஒரு விமர்சனங்கள். அந்த அந்த இப்போ அந்த யானைகள் 2 இருக்குது. அந்த யானை வந்து இந்த கட்சியை சம்மந்தப்படுதுன்னு சொல்லிட்டு அதை எடுக்க சொல்லி இப்போ ஏதோ ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ வந்து என்னென்னா, அவர் வந்து எம்ஜிஆரும் அண்ணா பற்றியும் மட்டும் பேசியிருக்காரு அந்த பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி வந்து ஒரு விமர்சனம். ஸோ இப்போது இவர் இவ்வளோத்தையும் கடந்து இந்த அரசியல் எப்படி வந்து நிற்க போகிறாரு அப்படின்றது தெரியல சார். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக இதில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன சார் சொல்ல? விஜய் அரசியலுக்கு வர வேண்டும். மக்கள் பணியாற்ற வேண்டும். மக்கள் படுகிற துன்பங்களை துயரங்களை உணர்தல் வேண்டும். இதுவரை உணர்ந்திருக்க வாய்ப்பே இல்லை. அன்றாடங்காட்சி மக்களின் அன்றாட பிரச்சனைகளை அலசி ஆராயப்படுகிற இடத்தில் விஜய் வர வேண்டும் என்று தான் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். அவருடைய கொடிக்கு இன்னும் அவர் விளக்கம் சொல்ல நானே சொல்லிடுறேன். சிவப்பு தமிழர்கள் சிந்திய இரத்தத்தை குறிக்கிறது. மஞ்சள் போர்க்களத்தில் செல்லுகிற போது எதிரிகள் விடுகிற அம்புகளில் காயங்கள் ஏற்படுகிற போது காயத்தை ஆற்றுவதற்காக மடியிலே மஞ்சளை கட்டி போர்க்களத்துக்கு போன பரணியாற்றுப்படை சொல்லுகிற கூற்றின் அடிப்படையில் மஞ்சளை மருந்தாக்கி கொண்ட தமிழர்கள் நிறத்தை குறிப்பதற்காக மஞ்சளை நடுவிலே வைத்திருக்கிறார் விஜய். இன்னும் அவர் விளக்கம் சொல்ல நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இடையில வந்து வெற்றி வாகை மலராக இருக்கக்கூடிய வாகை பூவை அவர் வைத்ததாக சொல்கிறார். தூங்கு மூஞ்சி பூன்னு சொல்கிறாங்க சார். தூங்கா வாகைன்னு அதுக்கு பேர். தூங்கு மூஞ்சி பூ இல்லை. தூங்கா வாகைங்கிறது ஒன்றத்துக்கும் பிரயோசனம் இல்லாத மரம். நான் சொல்லுவேன், சென்னை நகர வீதிகளில் தூங்கா வாகைகளை அரசு தொடர்ந்து நடுகிறது என்றால் ஒரு வருமானத்தை பெருக்குவதற்காகவே அந்த மரங்களை நடுகிறது. ஏன்னா விரைவாக வளரக்கூடிய அந்த மரம் ஒரு காற்றடிச்சா ஒடிஞ்சு கீழே விழுகிற மரம்.
இன்னும் மழை காலங்களில் புயல் காலங்களில் அடியோடு சாய்கிற மரம். எதுக்கு அந்த மரத்தை நடுறான்னு இப்போ புரியுதா? அதை சரி செய்கிறவங்களுக்கே ஒரு டெண்டர் ஒதுக்கி அதுலேருந்து கமிஷன் கொள்ளையடிப்பானுங்க. அதுக்கு தான் அந்த மரத்தை நடுறது. எங்கள் இந்த அரசு அதிகார வர்க்கம் பூவரச மரத்தை நட சொல்லுங்க, அதான் வேப்ப மரத்தை நட சொல்லுங்க. அதெல்லாம் ஸ்ட்ராங்கான மரம் தானே. சரி, அப்படி தூங்கா வாகை அந்த பூவை எடுத்து இவர் எதுக்கு அவரோட கொடியில் வச்சுக்கணும்னு இப்போ அது வேற வந்து அதான் உண்மையான வாகை மர பூ வந்து வேறு கலரில் இருக்கும். நான் பார்த்துருக்கேன். எங்கள் ஊர்களில் வாகை மரம் இருக்குது. அடியில் வந்து என்ன ஆகும்னா மஞ்சள் கலரில் லேசாக இருக்கும், அதுக்கு மேலே லைட்டாக வெள்ளையாக இருக்கும், அதுக்கு மேலே ரோஸ் கலரில் ஒன்று வரும். மகரந்தங்கள் வந்து மஞ்சள் பூவில் மேலே வெளியில் அப்படி அழகாக பூத்து நிற்கும். இதுதான் வந்து வாகை. இப்போ அதில் வந்து இப்போ வாகை மலரை வெற்றி மலராக அவங்க சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஏன் தமிழர்களுடைய தேசிய பூவாக இருக்கக்கூடிய காந்தல் மலரை வைக்க வேண்டியதானே? ஏன் வைக்கல? ஏன்னா மரணித்தவர்களுக்கு மரியாதை சூட்டுகிற மலராக இது இருக்கிறது அப்படிங்கிறதுக்காகவா? தேசிய தலைவன் பிரபாகரன் கையிலே எடுத்து ஆயுதம் ஒன்று துமுக்கி இன்னொன்று காந்தல் மலர், அந்த மலரை வைங்களேன். ரெண்டு பக்கமும் யானை வச்சுக்கிறேன். நான் கேட்குறேன், எளிய மக்களும் வரையக்கூடிய கொடிகளாக இருக்கப்பட வேண்டும். இப்போ நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியை பார்த்துருக்குறீங்களா? மேலே ஊதா, கீழே சிவப்பு இருக்கும், நடுவில் ஒரு வெள்ளை நட்சத்திரம். ஒரு சாமானியம் ஒரு அடுப்புக்கறி எடுத்து வரைஞ்சிட்டு போயிடுவான். ஒரு எளியவன் எடுத்து அந்த கொடியை வரைஞ்சிட்டு போயிடுவான். திமுக கொடியை வரைங்க, மேலே கருப்பு கீழே சிவப்பு, ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவான். அண்ணா திமுக கொடியை வந்து எப்படி வரைவா? எளிய மக்கள் மேலே கருப்பு, நடுவில் லேசாக வெள்ளை, கீழே சிவப்புன்னு வரைஞ்சிட்டு போவான். அண்ணா படம் வரைய தெரியாது. அதுவே ஒரு கஷ்டம் இருக்குது. எளிய மக்களும் வரையக்கூடிய அளவில் ஒரு கொடியை உருவாக்கணும். அதுதான் ராஜதந்திரம்னு சொல்லுவாங்க. இவர் ரெண்டு பக்கமும் யானை அப்படி அப்படி அப்படியே கத்துறது மாதிரி, காலை தூக்கிக்கிட்டு கத்துறது மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கிறாரு. ரெண்டு காலில் யானை நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த சின்னத்தை எப்படி வரைவான் எளியவன்? கஷ்டம் இருக்குல்ல. அந்த கொடியை பார்த்தீங்கன்னா கஜ கஜன்னு இருக்கும். இந்த சுற்றி வர ஒரு நட்சத்திரம் போட்டிருக்கிறாரு. அது எத்தனை நட்சத்திரம்னு இன்னும் நமக்கு என்ன தான் தெரியும். 27, 28 அது எதுக்கு வச்சிருக்கிறாரு? அது எதை அடையாளத்தை குறிக்குது? அவர் தான் சார் விளக்கம் கொடுக்கணும் அதுக்கு. சார் அவர் விளக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கு இவ்வளோ விமர்சனங்கள் இல்லை. செகுவேரா தன்னுடைய தொப்பியில் ஒத்த நட்சத்திரம் வச்சிருப்பாரு, தெரியுமா? பார்த்துருக்குறீங்களா? இல்லை சார். மிளிருக்கிற ஒரு நட்சத்திரத்தை தலையில் சூடியிருப்பார். அந்த தொப்பி மேலே இருக்கும். அந்த நட்சத்திரத்துக்கே அவர் விளக்கம் சொல்கிறார். விசிகாவில் வந்து நட்சத்திரம் இருக்குது, ஒரே ஒரு நட்சத்திரம். புரட்சியாளர் அம்பேத்கரை குறிப்பதற்காக அந்த நட்சத்திரத்தை வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பார்வை இருக்கிறது. நீங்கள் வந்து தமிழ்நாடு விடுதலைப்படை இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த தோழர் தமிழரசன் உருவாக்கிய அந்த மகத்தான அந்த கொடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே மஞ்சள் கீழே சிவப்பு இருக்கும், நடுவில் வெள்ளை நட்சத்திரம் இருக்கும். அதுக்கு ஒரு காரணத்தை இன்றைக்கு அந்த தலைவன் உருவாக்கி வைத்திருந்தான். நீங்கள் என்ன அது கஜ கஜனும் என்னமோ 26, 27 நட்சத்திரத்தை போட்டு என்ன அது எதை குறிக்குது? முதல்ல கொடி விளக்கம் என்பது வரையறுக்கப்பட வேண்டும். அதெல்லாம் இல்லாமல் விஜய் வந்து இதெல்லாம் கடந்து போகணும்னு நினச்சா முதல்ல அரசியலுக்கு வருகிற விஜய் பேச கற்றுக்கணும். பேப்பர் வச்சு படிக்கக்கூடாது. மக்கள் அங்கீகரிக்க மறுப்பார்கள். அவ்வளவு ஜாம்பவனாக இருந்து நாக்கை துருத்தி அரசியல் நடத்திய விஜயகாந்தையை இந்த மக்கள் தூக்கி வீசிய நாடு இந்த தமிழர் நாடு. முதல்ல அதை விஜயெல்லாம் புரிஞ்சுக்கணும். உண்மை சார். ஏன்னா விஜய்க்கான அரசியல் அனுபவம் ஏதோ புஸ்லி ஆனந்தை வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. புஸ்லி ஆனந்துக்கும் விஜயனுடைய தந்தைக்கு மிகப்பெரிய போர்க்களம் வெடிக்க போகுது. நீங்கள் காத்துருங்க, மிகப்பெரிய யுத்தம் நடக்க போகுது. புஸ்லி ஆனந்த் இருக்கிற இடம் தெரியாமல் போகிறாரு. அவருடைய அரசியல் ஞானத்தை வச்சு இன்றைக்கி புஸ்லி ஆனந்த் தமிழர் கிடையாது. அது உங்களுக்கு தெரியுமா? புதுச்சேரி தானே சார். அவர் அங்கே ஏற்கனவே வந்து ஒரு இல்லை, அவர் வந்து வேற இனத்தை சார்ந்தவர். இதில் வந்து தமிழருடைய விஷயங்கள்லாம் கொடியில் வைக்கிறோம்னா நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். அதனால் கொடி வடிவமைப்பே வந்து கோமாளித்தனமாக இருக்கிறது. அது தெளிவான கொடி இல்லை. இப்போ பாருங்கள், பகுஜன் சமாஜ் கட்சி வந்து யானையை வந்து எங்களுடைய சின்னத்தை அவங்க கொடியில் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆனந்தன் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தற்போதைய தலைவர் வந்து வழக்கு தொடுக்கிறார். இப்போ வழக்குக்கு போயிடுச்சு. எடுத்த ஆரம்பத்திலேயே நீங்கள் வந்து முதல்ல ஒரு சிந்தனை, ஒரு கற்பனை, ஒரு கொடி, நம்ம கொடி காலகாலத்துக்கும் பறக்கிற கொடி, அது எப்படி இருக்கணும், எப்படி அந்த கொடியை ஒரு கம்பீரம் இருக்கணும் அந்த கொடியில். நீங்கள் மேலே சிவப்பு, நடுவில் மஞ்சள், அழகாக கீழே சிவப்பு போட்டிருக்கிறீங்க, நல்லா வரவேற்கத்தக்கது. இடையில வந்து அது என்ன வாகை பூ என்கிற ஒரு பூவை சுற்றி வர ஒரு 27, 28 நட்சத்திரத்தை போட்டு கஜகஜன்னு ஒரு கொடியை உருவாக்கி அதுவே பார்க்குறதுக்கு ஒரு அருவருப்பு இருக்கிறது. எளிமை மக்களுக்கான கொடியாக, ஏழ்மை மக்களுக்கான கொடியாக அது அங்கீகரிக்கப்படணும். அதுதான் வந்து ஒரு தலைவன் சிந்திக்க வேண்டிய இடத்துல நிற்கணும். அதனால தான் அண்ணன் திருமாவளவன் இன்றைக்கும் வந்து 30 ஆண்டுகளை கடந்தும் இந்த சேரியிலிருந்து பிறந்த ஒரு தலைவன்.
சில்லறை காசுகள் கூட கிடைக்காத காலத்திலிருந்து உருவான தலைவன். திட்டு மக்கள், அன்றாடங்காட்சி மக்களுடைய சிந்தனைகளை, அந்த மக்களுடைய எளிமையை கொடியில் வடிவமைச்சிருக்கிறார். அதனால தான் அவர் வெற்றி பெறுகிறார். பெருந்தகை பேரறிஞர் அண்ணா கொடியில் அந்த எளிமை மக்களுடைய இரத்தத்தையும் இருட்டுக்குள் வாழ்கிற எம் தேச மக்களையும் பிரதிபலிக்கிற வகையில் அந்த கொடியை பெரியாரும் அண்ணாவும் சேர்ந்து உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழக கொடி. அது வித்தியாசமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொஞ்சம் வித்தியாசமாக இது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற, நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டி அந்த கட்சி வெளியில் எங்கேயும் இல்லை, ஆனால் அவர் பேர் வச்சது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு அதில் அண்ணா என்னுடைய இதயம் என்று சொல்வதற்காகவே அண்ணா கை நீட்டி இருக்கிற அந்த படத்தை குறித்து இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த மாபெரும் புரட்சியாளன் புரட்சி தலைவர். இந்த எளிய மக்களின் தேவைகளை உணர்ந்து அவர்களுடைய வாழ்வியலை பிரதிபலிக்கிற வகையில் ஒரு கொடியை உருவாக்காமல் ஏதோ சொந்த ஏதோ சுயநலத்திற்காக ஏதோ மக்களை போட்டு குழப்பிட்டு நீங்கள் வாகைப்பு எதுக்கு? இப்போ வாகைப்பு நீங்கள் என்ன போர்க்களத்தில் போய் வெற்றி பெற போகிறீங்களா? அந்த மாதிரி தானே இல்லை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் கடல் கடந்து போய் ராஜராஜ சோழனை வெற்றி கொண்டதை போல வெற்றி பெற போகிறீங்களா? இந்த கொடியே இப்போ அந்த முன்னாடி இருக்கிற அந்த காலத்தை குறிக்கிற மாதிரி தான் சார் இருக்கு இந்த கொடி அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களும் இங்க பேசப்படுது. இந்த வாகை பூ, அந்த நட்சத்திரம், அந்த யானை, இது எல்லாமே அதை குறிக்கிற மாதிரி தான் இருக்கு. போர்க்களத்துல வெற்றி வாகையை சுடிட்டுவான்னு சொல்ல மாட்டாங்களா, அந்த மாதிரி தான் இது பார்க்கப்படுதுன்னு. நீங்கள் கொடியில் போர்க்களத்தை காட்டக்கூடாது, எளிய மக்களின் விடுதலைக்கான போர்க்களத்தை காட்டணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கொடியில் வந்து போர்க்களத்தை காட்டினா நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது தெரியுமா? ஆமாம் சார். அந்த கட்சியில் கொடியை பார்த்தீங்களா? இன்னும் அந்த கட்சி தொண்டனுக்கு அந்த கொடி விளக்கம் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? நாம் தமிழர் கட்சி கொடி விளக்கம் தெரியுமா? தெரியாது. அதில் வந்து சூரிய கதிர்கள் போட்டிருக்கும். 26 பெரிய கோடு எம் இனமானத்துடைய தேசிய தலைவன் பிரபாகரன் பிறந்த நாளை குறிக்கிற கோடாகவும், சின்ன கோடு வந்து 27 கோடாக இருக்கும். எம் மண்ணை பாதுகாப்பதற்கு தன் மண்ணிலேயே தாயக விடுதலைக்காக தன்னுயிர் தந்த மாபெரும் மகத்தான போராளிகள் நினைவு தினத்தை குறிக்கிற அந்த நவம்பர் 27 அந்த தேதியை குறிப்பதற்கு சின்ன கொடி 27 போட்டிருக்கும். நடுவில் ஒரு புலி. ஆரம்ப காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி கொடி வந்து எப்படி இருக்குன்னா, புலி வந்து பாய்ச்சலில் 4 கால் பாய்ச்சலில் இருக்கும். எளிய மக்கள் வரைய முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த 4 கால் பாய்ச்சல்லாம் தூக்கிட்டு வெறும் தலையை மட்டும் போட்டு அண்ணன் முத்துக்குமார், சுபா முத்துக்குமார், நாம் தமிழர் கட்சியை உருவாக்கிய பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவன், அவன் உருவாக்கியதான் அந்த கொடி. புலி பாய்ச்சலில் இருக்கிறத தவிர்த்துட்டு உரிமிக்கிட்டு இருக்கிறத போடுங்க. அது எளிய மக்கள் ஒரு ரவுண்டை போடுவான், ஒரு தலையை போடுவான், 2 கண்ணை போடுவான், 4 மீசையை போடுவான், 4 பல்லை காட்டினானா அது வரைஞ்சிருவான், எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட உன்னத கொடி அந்த கொடி. ஆனால் அது தடுமாறி போய் நிற்கிறத இப்போ தமிழகம் பார்த்துக்கிட்டு இருக்குது. அது வேற. இப்படி கொடி வடிவமைப்பில் ஒரு உறுதித்தன்மை இருக்கணும். மக்கள்கிட்ட, எளிய மக்களிடம் கொண்டு சேரக்கூடிய ஆற்றல் இருக்கணும். அந்த தன்மையோடு ஒரு கொடி உருவாக்கப்படுமே ஆனால் அது வரவேற்கத்தக்கது. இது கொடியாக தெரியலை, கோடிகளை சம்பாதிப்பதற்கான கொடியாக தெரியுதுன்னு நான் கருதுகிறேன். மக்களை குழப்பி விடக்கூடாது. நான் என்னென்ன புறநானூற்று போர்க்களத்தை பற்றி பொதுமக்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் நினைக்கிறீங்க? புறநானூற்று அடிப்படையில் தான் நீங்கள் கொடியை இன்றைக்கி உருவாக்கியிருக்கிறீங்க. காலாட்படை, குதிரைப்படையெல்லாம் இருந்துச்சு. அந்த படை வில்லை அம்பையும் எழுதி வச்சுக்கிட்டு தானே களத்தில் போய் செத்து போனான் தமிழர்கள் போர்க்களத்தில். வில்லையும் அம்பையும் பொறுத்துக்கிற அளவிற்கு ஒரு கொடியை உருவாக்கியிருக்கலாமே. ஏன் போய் வரைய முடியாத யானையையும் உருவாக்க முடியாத அந்த நட்சத்திரங்களையும் வரையவே முடியாத அந்த வாகை பூவையும் ஏன் வைக்கணும்னு நான் கேட்குறேன். புரியுது சார். இதுக்கு வந்து பொறுத்திருந்து தான் வந்து இனிமேல் இந்த அரசியல் களம் எப்படி சூடு பிடிக்க போகுதுன்றது, இன்னும் 2026 சட்டமன்ற தேர்தல் வேறு இருக்குது. ஸோ இன்னும் எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் எங்களுக்கு ரொம்ப அழகாக எல்லா விஷயமும் எங்களுக்கு ரொம்ப பொறுத்திருந்து எல்லாமே சொன்னீங்க சார். உங்களோட பொண்ணான நேரத்துக்கு ரொம்ப நன்றி. பிக் பேங் தமிழ் BBT